அனைத்து டியர் லாட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியர் கெஸ்ஸிங் நிறைய பேர் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக தொடர்ந்து போட போகிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் டியர் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய அதாவது 26/9/2024 1 மணி கெஸ்ஸிங் ஏற்கனவே முடிஞ்சது. அடுத்து 6 மணி கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏ போர்டில் 6ஆம் நம்பர், பி போர்டில் 0, சி போர்டில் 5ஆம் நம்பர் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பரும் இதே தான் 605. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம். அதாவது சி போர்டில் 5ஆம் நம்பருக்கு போது 7ஆம் நம்பர், இல்லைன்னா 7ஆம் நம்பருக்கு போது 5ஆம் நம்பர், அதாவது 605 இல்லைன்னா 607. இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னா 605, 650, 056, 065, 706, 560, 506. அடுத்து பார்த்தீங்கன்னா 607, அடுத்து பார்த்தீங்கன்னா 670, 706, 760. இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும் நண்பா பாக்ஸ் நம்பரில். அப்படியே ஒன்றும் இல்லை, இந்த 3 நம்பர் இல்லைன்னா நான் அந்த 4 நம்பர் வச்சு அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும். இதே சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 0 உள்ள நண்பா முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மணி கெஸ்ஸிங்கான நம்முடைய கணிப்பு என்னென்னு பார்த்தோம்னா 430. ஏ போர்டில் 4ஆம் நம்பர், பி போர்டில் 3, சி போர்டில் 0. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பரும் இதே தான். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருந்தா 0 பொதுவாக 2ஆம் நம்பர் நண்பா. வெறும் 3 நம்பரை வச்சு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா 430 இல்லைன்னா 432 இந்த மாதிரி வரலாம் நண்பா. இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னா வெறும் 3 நம்பரை அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி போகிற வேறு ஒன்றும் இல்லை. அதாவது 430, 403, 304, 340, 243, 234, 043, 034, 432, 423, 342, 324. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர். இந்த மாதிரி வரலாம் நண்பா. இதே நீங்கள் ஏபிபிசிஏசியில் போட்டிங்கன்னு வைங்க 8 மணி ஷோவில், அதாவது 43. அடுத்து பார்த்தீங்கன்னா 34. பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 30, 03. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 04. அடுத்து பார்த்தீங்கன்னா 40 இந்த மாதிரி பல ஏசி போர்டில். இதே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, சி போர்டு மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க. அதே நீங்கள் போட்டிங்கன்னா அதாவது 42, 24 இந்த மாதிரி வரலாம் நண்பா ஏபிபிசிஏசி போர்டில். இதே நீங்கள் டிஆரில் பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோவில் ஏபிபிசிஏசி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதில் சி போர்டு மட்டும் சேஞ்ச் ஆகி வருதுன்னா 607. அடுத்து பார்த்தீங்கன்னா 607 வருதுன்னு வைங்க. ஏபிபிசிஎஸ்சியில் எப்படி போட்டாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா 6006, பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 0550. அடுத்து ஏசி போர்டில் 6556. இதே நீங்கள் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா அதாவது 5ஆம் நம்பருக்கு போதும் கொடுக்குறோன்னு வைங்க, ஏசி போர்டில் 6576 இந்த மாதிரி நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள். 6 மணி கெஸ்ஸிங் இது, 8 மணி கெஸ்ஸிங். ஒரு குறிப்பிட்ட 3 நம்பரை வச்சு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம். முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நிறையா நண்பர்களின் வேண்டுகோளுக்கு எனக்கு போட்டுக்கிறேன். விருப்பமுள்ள நண்பர்கள் பார்க்கலாம் நண்பா. நன்றி நண்பா. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து போட போகிறோம் நண்பா. நன்றி நண்பா.